பற்றினேன் உன் பாதத்தை வெற்றியை தரும் திருச்செந்தூர் வேலவா நீயே துணை. அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் கொள்தல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து பாரீர் இல்லை கண்ட உண்மை. நம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழிய நலம் வாழ்க வளமுடன் வளர்க்க நிறைவுடன். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம். நம்ம ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனலில் தினமொரு தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பதிவுகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜாதக அலசல் தான். இந்த ஜாதகம் ரொம்ப வியப்பாக இருந்தது. இது நேரடியாக எனக்கு வந்ததில்லை, நண்பருக்கு வந்த ஜாதகம். இந்த ஜாதகம் அவ்வளோ யோகங்கள் இருக்குது. நம்ம சேனல்லே நிறையா பாட்டெல்லாம் பாடி சொல்லியிருப்போம். அந்த யோகங்கள் எல்லாம் எப்படி பங்கமாய் நிற்கிறது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த ஜாதகம். இந்த ஜாதகம் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். ஜாதகரை பிறந்தது 16/10/86. லக்னமாக வந்திருக்கிறது கன்னி லக்னம், ராசியாக வந்திருக்கிறது மீன ராசி. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்திருக்கிறார். அப்போ ஜாதகர் எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் வேலை செய்வார். தனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் தன்னை மனதுக்குள்ளே வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்காக வேலை செய்வார். ஏன்னா உபய லக்னம் இல்லையா, தனக்குன்னு எதுவும் வச்சுக்காது, கொடுத்துரும். இங்கே லக்னமும் ராசியும் பாதகத்தன்மையில் இருக்குது. அப்போ தனக்குத்தானே பகைவர் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நிற்கும். லக்னத்தில் விரையாதிபதி சூரியன், கேது பகவான், மாந்தி பகவான். 2ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், 3ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். இங்கே 3ம் 5ம் பரிவர்த்தனை. 6ஆம் இடத்துல குரு பகவான், 7ல் சந்திர பகவானும் ராகு பகவானும். இங்கே முக்கியமாக விஷயம் என்னென்னா, சுக்கிர பகவானும் குரு பகவானும் வக்ரகதியில் வந்திருக்கார் 2 பேரும். இந்த குருவின் பார்வை சுக்கிரனுக்கு விழுகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம், ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் இது வாழ்க்கைக்கு எப்படி ஒத்து வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஜாதத்தை பார்க்கும்போது என்ன பாடல் சொல்லலாம்? நம்ம 1ல் சனி பகவான், சூரிய பகவான் இருக்கிறாருங்களா. 10-11-3 பகலவன் இருக்க எத்தில் பணமறை பணம் ஜென்மம் மிதமாக வாழ்வார் விதி தீர்க்கம் தோழி சீலனுடைய மனையில் சிவசிவ தெய்வங்கள் தங்கும் அரசர் நேசம் உண்டு தாயே நம்ம ஜோதிட பாடல் இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப ஹைலைக்காக வாழ்கிறாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 3ல் சனி பகவான் இருக்கிறாரே அப்படின்னா, கனமுள்ள லாபம் அருள் கதிர்மைந்தன் வீட்டிற்கு விதி தீர்க்கம் உண்டு அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அது என்னது பாட்டு தான்? கனமுள்ள நவமாறில் லாபம் 3 கதிர்மைந்தன் வீட்டிற்க விதி தீர்க்கம் உண்டு, தனம் உண்டு, பிதிர்தோஷம் உண்டு, சத்ரு பங்கம் உண்டு, தரணதியில் பேர் விளங்கும் அரசன் லாயசனம் உண்டு, லாபம் உண்டு, குலமுன்னோன் கருவத்தில் இருக்க நல்லோன் குற்றவன் வாகனம் தொழிலும் உள்ளோன்னு ஒரு பாட்டு உண்டு. பாட்டு டக்கு ஞாபகம் வரல, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் யோகம் தானே. 5-3 பரிவர்த்தனைங்கும் போது அப்போ அது யார் பரிவர்த்தனை? சனி செவ்வாய் பரிவர்த்தனை. அப்போது அங்கே சுகங்களும் கெடும், பூர்வ புண்ணியும் கெடும் அப்படிங்கிற அமைப்பில் இந்த பாடல் இங்கே அடி விட்டு போச்சு. அப்போ அதே மாதிரி பார்க்குறீங்கன்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, லக்ன புள்ளி பாருங்கள், அதுவும் சூரியனும் இவங்களுக்கு முன்னாடி மாந்தி பகவான் இருக்கிறாங்க. இங்கே சூரியனும் கேதுவும் கிரகண தோஷத்தில் இருக்கிறார் சூரியன். அதே மாதிரி ராகுவும் சந்திரனும் கொஞ்சம் விலகி இருக்கிறாங்க. ஆனால் அங்கேயும் அந்த ராகுவின் சாயல் இந்த சந்திரனுக்கு உண்டு. அப்போது இங்கே இந்த 7 கிரகங்கள் அந்த ராகு கேதுக்குள்ளே அனைத்து கிரகங்களும் அடைப்பட்டு போய் இருப்பது இங்கே ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இந்த ஜாதகருக்கு இதுவரைக்கும் திருமணம் ஆகாத காரணம் இதுதான். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பாடல்கள் மாதிரி 9-10 தர்மகர்மதிபதி இணைஞ்சு தானே உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தாலும் அங்கே அந்த பாடலும் இங்கே வேலைக்காகாது. எதனால் அப்படின்னா, படமெடு பாம்பின் வாயினுள்ளே பகலவன் முதலாக மற்ற திடமடு கோள்கள் வீழ ஜகத்தின் உதித்த மாந்தரெல்லாம் இடர் தரும் கால சர்ப இழிவுறு யோகத்தாலே படர் தனம் ராஜ யோகம் போகம் பலன் எல்லாம் இழப்பார்ப்பாரே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால், உயிரினில் ராகுவால உதயவன் முதலாய் மற்ற கோள்கள் அனைவரும் அயர்வுடன் 7க்குள்ளே அடைபட உதித்த மாந்தர் துயர்வுறு மனைவி போகம் துறந்துமே பருவம் தன்னில் உய்விலா குடும்பமாக ஓய்ந்திடும் என்பார் பாரே அப்படின்னு பாட்டிருக்கு. ஸோ எத்தனை யோகங்கள் இருந்தாலும் இந்த ராகு கேதுக்குள் அனைத்து கிரகங்களும் அடைப்பட்டு கிடப்பது இந்த ஜாதகருக்கு யோக பங்கங்களை கொடுத்திருக்கு. அதே மாதிரி நிலவோடு ராகு கூடில் உயிரின் நிலத்திற திரிகோணத்தில் தீயோர் உளவிட பூத உடல் இல்லா பெய்களாலே அளவிட இயலா துன்பமும் மழலை மடைவதோடு வளமுடைய புத்தி கெட்டு வாடியே மெலிவாராமேன்னு ஒரு பாட்டு இருக்குது. அப்போது இத்தனை யோகம் கொடுத்து அந்த யோகம் பங்கம் கொடுக்கறதுக்கு இந்த ராகு கேதுக்குள்ளே அணைப்பட்ட கிரகங்கள் முக்கியமான பங்கு. இவருக்கே 40 வயது வரைக்கும் திருமணம் ஆகலை அப்படின்னா 13 வயது வரைக்கும் சந்திர மகாதசை சரி விட்டுறலாம். 17 வயசு வரைக்கும் புதன் மகாதசை. அப்போ கிட்டத்தட்ட இதுவே 30. அப்போது ஒரு 25 ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த புதன் இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி தானே, 2ஆம் இடத்துல தான் உட்காந்துருக்காரு. அப்போ தன் குடும்பத்தை தானே தேடிக்கணும் தானே அப்படின்னு பார்த்தா, வக்ரம் பெற்ற சுக்கிரன் உட்காந்துருக்கிறாருங்களா. அந்த புதன் வாங்கிய சரம் பாருங்கள், பாதகாதிபதியின் குருவின் சரம். குரு வக்ரமா, அப்போ அந்த 17 வருஷம் போச்சுங்களா, அப்போ 30 வருஷம் போயிடுச்சு.
அதுக்கப்புறம் அந்த செவ்வாய் எங்கே உட்காந்துருக்காரு பாருங்கள், லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். சுயசாரம் பெற்றிருந்தாலும் பரிவர்த்தனை மூலம் 3ஆம் இடத்துல தான் வந்து உட்காந்துருக்கிறார். அப்போ கால்பங்கு மறைவு ஸ்தானத்தில் செவ்வாய் திசை நடத்தும்போது அட்டமாதிபதியும் பார்க்குறார். அவர் எப்படி நல்லது கொடுப்பாரு? அட்டமாதிபதியின் திசையில் மெத்த கஷ்டமேன்னு சொல்லுங்கிறாங்க. அப்போ அந்த அட்டமாதி திசையும் இவருக்கு திருமணத்தை கொடுக்காமல் போயிடுச்சு. பூர்வ புண்ணியத்தில் அமர்ந்து உச்சமாய் அமர்ந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. கடலில் பெஞ்ச மழை தான், அந்த மாதிரி ஆகி போச்சு. சரி, அதுக்கப்புறம் சுக்கர மகா திசை தானே, சுக்கரன் வந்தால் கொட்டி கொடுக்குமே அப்படின்னு பார்த்தா அந்த சுக்கரன் வாங்கியிருக்கிற சாரம் பாருங்கள், பாதகாதிபதியின் குரு சாரம். அந்த குரு 6ல் உட்காந்துருக்கிறார். உபயலக்கணத்துக்குள்ள குரு மறைகிறது தவறில்லை, ஆனால் அவர் சாரம் சுக்கரனுக்கு கொடுத்து வச்சுருக்கிறாரு. சுக்கரனையும் பார்த்து திசை நடத்துகிறாரு. இப்போ இளரசனியின் தாக்கம் வேற ஓடிட்டுருக்கு. இப்படி இருக்கும் காலகட்டத்தில் எப்படி இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும்? அப்போ இந்த ஜாதகர் கல்யாண சந்தில் விலையே போகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தியாக திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ஜாதகர் ஒரு முன்னிருந்து வந்து நின்னார்னா இவருக்கு திருமணம் கைகூடும். ஏன் அப்படின்னா, குடும்பத்தை அமைத்து கொடுக்கறவருடைய யார், பொறுப்பேற்றுக்கிட்டே யார்? சுக்கிர பகவான். அவர் எங்கே உட்காந்துருக்கிறாரு? வக்ரகதியில் உட்காந்துருக்கிறார். அப்போ வக்ரமான கிரகம் உக்கிரமான பலன் செய்யுமா? கூட யார் உட்காந்துருக்கிறாரு? புதன் பகவான். இந்த லக்னத்திற்கு லக்னாதிபதி. அப்போ புதன் லக்னாதிபதி, சுக்கிரன் வக்ரம். அப்படிங்கும்போது ஒரு தியாக திருமணம் இங்கேயே கோடிட்டு காமிச்சிருச்சு. 7ஆம் இடத்துல யார் உட்காந்துருக்கிறான்னு பாருங்கள், ஒரு பாதகாதிபதி, மன்னிக்கவும் லாபாதிபதி. 7ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி உட்காரும் போது 2ஆம் திருமணத்தை யோகம் தரக்கூடிய இருக்குது. அந்த மாதிரி அமைப்பில் ராகு கூட சேர்ந்து உட்காந்துருக்கிறார். அப்போ அங்கே 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டு கிடக்குதா? அப்போ நம்ம ஜோதிடத்தில் நம்ம நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கோம். 1, 2, 7, 8 அதே மாதிரி 5, 9 இடங்கள் வலு இழந்திருக்கும் போது இவங்க தியாக திருமணத்தை நோக்கி சென்றார்கள் மட்டுமே தான் இவருக்கு குடும்ப வாழ்க்கைன்னு ஒன்று அமையும். இல்லை என்றால் சன்னியாசி வாழ்க்கையை கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறது நிறைய ஜாதகங்களை பார்த்துட்டு வரோம். இந்த இடத்துல சனி செவ்வாய் இணைவுங்கிறது அந்த 3ஆம் இடமும் பால்பட்டு கிடக்குது, 5ஆம் இடமும் பால்பட்டு கிடக்குது. அதே மாதிரி 12ஆம் இடத்துக்கும் சனி செவ்வாய் இணைவு. அந்த 12ஆம் அதிபதி லக்னத்திலே உட்காந்துருக்கிறாரு. அப்படிங்கும்போது பஞ்சனை தோஷங்கிறது இந்த ஜாதகத்துக்கு நிறையவே தெரிகிறது. இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருந்தும், இவ்வளோ யோகங்கள் இருந்தும் அந்த யோகத்தை பங்கம் படுத்துவதற்கு இந்த ராகு கேதுக்கள் பூர்வ புண்ணிய கர்மான்னு நம்ம ஜோதிடத்தில் சொல்லுவோம். அந்த பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வலு விழந்திருப்பதனால் இவருக்கு திருமணங்கிறதும் சரி, பொருளாதாரம் சரி, எல்லாமே அடிபட்டு கிடக்குதுங்கிறது இந்த ஜாதகத்தை தெளிவாகவே தெரிஞ்சுக்க முடிகிறது. இப்போ ஒரு ஜாதகத்திற்கு லக்னமும் 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் எவ்வளோ வலு பெற்று இருக்கணுங்கிறது இந்த ஜாதகத்தின் மூலம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுங்கிறது சந்தேகம் இல்லைங்கிறது நான் நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நேரம் கிடைக்கும் போது உங்களுக்கு பதிவு தரேன். இது ஸ்ரீ செந்தூர ஜோதிடம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இனி செய்ய போகும் அனைத்து நல்ல உங்களுக்கும் நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன்.